லூசியஸ் அனேயஸ் செனகா இவர் மிக குறிப்பிடத்தக்க ஸ்டோயிக் தத்துவவாதிகளில் ஒருத்தர். இவர் ரோம பேரரசில் ஆலோசகராக செயலாற்றிருக்கார். இவருடைய கடிதங்கள் ரொம்ப புகழ்பெற்றது. குறிப்பாக இவருடைய தோழரான லூசிலியஸ் அப்படிங்கிறவருக்கு எழுதின கடிதங்கள் தான் அந்த புகழ்பெற்ற கடிதங்கள். இவர் மொத்தம் 124 கடிதங்கள் எழுதுனதாக சொல்லப்படுது. அதில் முதல் கடிதம் நேர மேலாண்மை குறித்து பேசுகிறது. அதில் இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேரமே உண்மையான சொத்து. நாம் நம்மளோட வாழ்க்கையில் பிற பொருட்களை உண்மையான சொத்தாக நினைக்கிறோம். ஆனால் அந்த பொருட்களை இழந்தால் நம்மளால் மீண்டும் பெற முடியும். ஆனால் நேரத்தை தொலைச்சா நம்மளால் என்றைக்குமே திரும்ப பெற முடியாது. இந்த நேரம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கடன், நம்மளால் சிரித்து செலுத்த முடியாத ஒரு கடன். மரணத்தை பற்றி நம்ம ரொம்பவுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மரணம் என்பது எதிர்காலத்தில் எங்கேயோ நமக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நாம் தொலைக்கிற ஒவ்வொரு நாளுமே நம்ம மரணத்துக்கிட்ட அந்த நாளை தொலைச்ச மாதிரி தான். நம்மளுடைய கடந்த காலம் எல்லாமே ஏற்கனவே மரணம் அடைஞ்சிருச்சு. நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமற்றது. அப்படிங்கிறதுனால நம்ம மரணத்தை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா நினைக்கிறோம். நேரம் நம்மக்கிட்ட இருந்து திருடப்படுது. எப்படியெல்லாம் திருடப்படுது? பிறர் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறது மூலியோ அல்லது பிறருக்கு நம்ம பணியாற்றுறது மூலமோ நம்மளுடைய நேரம் பறிக்கப்படுது. அல்லது கவனக்குறைவாக நம்ம நேரத்தை நழுவ விடுறோம். அது மட்டும் இல்லாமல் எதற்கும் உதவாத காரியங்களை செஞ்சும் நம்ம நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். நாளைக்கே நாம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போடுறதை விட்டுட்டு இன்றைக்கே அந்த வேலையை செய்வது சரியான ஒன்றா இருக்கும். குறிப்பாக இன்றைக்கே செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் முழுசாக செய்யும்போது நாளையோடைய கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்கும். நேரத்தை இளமையில் ரொம்ப மோசமாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா வயோதிகத்தில் நாம் அதை முறையாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மதுபான குடு பயன்படுத்தப்பட்ட பிற்பாடு இறுதியாக எஞ்சிருக்கக்கூடிய அந்த கசடு நிறைந்த மதுபானம் போன்றது தான் முதுமை. அதனால் முதுமையில் நம்மளால் நேரத்தை சரியாக பயன்படுத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம்.